அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிரமத்தில் இருப்பவர்களுக்கு, சிரமத்தில் சிக்கியவர்களுக்கு உதவுவது எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செயலாக அமைந்திருக்கின்றது என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வல்லாஹ் ரஹ்மானும் நமக்கு அதனுடைய சிறப்புகளை, அதனுடைய மேன்மைகளை பற்றி எல்லாம் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி: யார் முஸ்லிமான தனது சகோதரன் தேவையை நிறைவேற்றி வைப்பதற்காக செல்கிறாரோ அவருக்கு 75,000 மலக்குகள் தமது இறக்கையை விரித்தபடி துஆ செய்கிறார்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு மனிதருடைய தேவையை நிறைவேற்றி வைப்பதற்காக இன்னொரு மனிதர் செல்கின்றார் என்று சொன்னால், செல்லக்கூடிய மனிதருக்கு 70,000 மலக்குமார்கள் தங்களது இறக்கையை விரித்தவாறு அவருக்கு துஆ செய்கின்றார்கள். செல்வதற்கு இவ்வாறு நன்மை. அவரது தேவையையும் அவர் நிறைவேற்றி வைத்து விட்டால் அவருக்கு ஒரு ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் ரஹ்மான் கொடுக்கின்றான், அவருக்கு கிடைக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றனர். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய கஷ்டத்திற்கு நாம் சென்று அவருக்கு உதவுகின்றோம் என்று சொன்னார், ஒரு மனிதர் சிக்கலில் சிக்கியிருக்கின்றார், அவருடைய சிக்கலை விளக்குவதற்காக நாம் உதவுகின்றோம் என்று சொன்னால், உதவ செய்வதற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் வானவர்கள் 75,000 மாணவர்கள் தங்களது இறக்கையை விரித்தவாறு அவருக்கு துஆ செய்கின்றார்கள். அவருக்கு அந்த சிக்கலை போக்கிவிட்டார் என்று சொன்னால், சிரமத்தில் இருப்பவருக்கு அவரது சிரமத்தை போக்கிவிட்டார் என்று சொன்னால், அவர் அடையக்கூடிய நன்மை ஒரு ஹஜ்ஜி, ஒரு உம்ரா செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும், அவர் பெற்றுவிட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர் திரும்பி வரும் வரை அல்லாஹ்வின் ரஹமத்தில் அவர் மூழ்கியிருப்பார் என்பதாக பெருமானார் கூறுகின்றார். கஷ்டத்தில் இருக்கின்றார், அவருக்கு உதவுவதற்காக செல்கின்றார். செல்லக்கூடிய அந்த சமயத்தில் வானவர்கள் அவருக்காக துஆ செய்கின்றார்கள். சென்று அவருக்கு உதவிவிட்டார் என்று சொன்னால் ஹஜ் உம்ரா நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. அதாவது சிரமத்தை போக்கிவிட்டு அவர் தனது இல்லத்தின் பக்கம் வருகின்றார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் அவர் மூழ்கி இருக்கின்றார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சிக்கலில் சிக்குண்டவருக்கு யார் உதவுகின்றாரோ அவருக்கு இப்படிப்பட்ட உயர்வுகள், அந்தஸ்துகள், நன்மைகள் கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு உதவுவது எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக, எப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ள செயல்பாடாக அது அமைந்திருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யார் முஸ்லிமான நோய்வாய்ப்பட்ட தனது சகோதரரை நலம் விசாரிக்க செல்கிறாரோ அவருக்காக 75,000 மாணவர்கள் தமது இறக்கையை விரித்தபடி துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் அந்த நோயாளியிடம் வரும் வரை இச்சிறப்பு அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். நோயாளியிடம் அவர் செல்லும் வரை அவர் இந்த சிறப்பிலேயே இருப்பார். மாணவர்கள் அவருக்கு துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அவர் நோயாளியிடம் அமர்ந்து விட்டால் அல்லாஹ்வின் ரஹமத் அவரை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக பெருமானார் கூறுகின்றார். நோயாளியிடம் அவர் அமர்ந்து அவருக்கு ஆறுதல் கூறுவாரையானால் அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் அவர் இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய ரஹமத் அவரை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து சொன்னார்கள், மேலும் அவர் அங்கிருந்து திரும்பி தமது வீடு வரும் வரை ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் அளிக்கப்படும் என்பதாக, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு செல்வதற்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கின்றது பாருங்கள். நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு தான் செல்கின்றோம். செல்லக்கூடிய வழியிலேயே வானவர்கள் அவருக்காக துவா செய்கின்றார்கள். ஒருவர் இருவர் அல்ல, 75,000 மாணவர்கள் தங்களது ரக்கையை விருத்தபடி அவருக்காக துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நோயாளியிடம் சென்று அவருக்கு நலம் விசாரிக்கக்கூடியவராக இருப்பாரையானால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவரை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக பெருமானார் கூறி காட்டியிருக்கின்றார்கள். நோய் நலம் விசாரித்து விட்டு அவர் தனது இல்லத்திற்கு வருவாரையானால் அன்புக்கினியவர்களை அவர் அடைந்து கொள்ளக்கூடிய உயர்வை பாருங்கள். ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் அளிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அமல்கள் எந்த அளவுக்கு உயர்வானதாக உன்னதமானதாக நமக்கு நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடாக அமைந்திருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நன்மைகளை, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட உயர்வுகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக நாம் ஆகுகின்றோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இன்னொரு மனிதர் அங்கு வந்தார். வந்தவர் சொன்னார், ஹசன் அவர்களே, வாருங்கள், இந்த தோழர் கஷ்டத்தில் இருக்கின்றார், அவருடைய கஷ்டத்தை நாம் நிவர்த்தி செய்துவிட்டு வரலாம், இருவரும் சேர்ந்து அவரது கஷ்டத்தை நிவர்த்தி செய்துவிட்டு வரலாம், வாருங்கள் என்பதாக அழைக்கின்றார். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் தவாபை நிறுத்திவிட்டு அவரோடு சென்றார்கள். செல்லக்கூடிய வழியிலே இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு மனிதர், யார் அழைத்தாரோ அந்த மனிதருக்கு பிடிக்காத மனிதர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் வந்து சொன்னார், ஹசன் அவர்களே, இது நியாயமா? நீங்கள் தவாப் செய்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் தவாப் செய்து கொண்டிருந்தீர்கள், அவர் கூப்பிட்டதும் தவாபை இடையிலேயே விட்டுவிட்டு அவரோடு செல்கின்றீர்களே, இது நியாயமா என்பதாக கேட்டார். எப்படி நான் செல்லாமல் இருக்க முடியும் என்பதாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள். எப்படி நான் செல்லாமல் இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள், எந்த ஒரு மனிதர் கஷ்டத்தில் இருக்கின்றாரோ, எந்த ஒரு மனிதர் துன்பத்தில் இருக்கின்றாரோ, அவரது கஷ்டத்தை, அவரது துன்பத்தை யார் நிவர்த்தி செய்வதற்காக செல்கின்றார்களோ, நிவர்த்தி செய்து வைக்கின்றார்களோ, அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய உயர்வு நன்மை என்னவென்று சொன்னால், ஒரு ஹஜ்ஜு, ஒரு உம்ரா செய்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்கின்றார் என்ற செய்தியை பெருமானார் சொல்லியிருக்க, நான் எப்படி செல்லாமல் இருக்க முடியும் என்பதாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூறிவிட்டு அழைத்த நண்பரோடு சென்றார்கள். அவருக்கு கஷ்டத்தை போக்கினார்கள், அவருடைய சிரமத்தை போக்கிவிட்டு திரும்பவும் வந்தார்கள். தவாவை எதிரே விட்டார்களோ அதிலிருந்து ஆரம்பித்து தவாவையும் முடித்தார்கள், அதனுடைய நன்மையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாற்றில் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, அடுத்தவர்களுக்கு உதவுவது, அடுத்தவர்களது கஷ்டத்தை போக்குவது, இப்படிப்பட்ட உயர்வுகளை எல்லாம் பெற்றுத்தரக்கூடியதாக, ஹஜ்ஜுக்கே செல்லவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக, உம்ராவுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக, வானவர்களது துவாவை பெற்றுத்தரக்கூடியதாக, ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மையையும்
பெற்றுத்தரக்கூடியதாக, பாவத்தை அழிக்கக்கூடியதாக, அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக, இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடுகளாக அந்த செயல் அமைந்திருக்கின்றது. அந்த செயல்பாடுகளை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து இப்படிப்பட்ட நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லர் ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு